1971 ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி மக்கள் எழுச்சியை நினைவு கூறும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணியினால் ஏற்பாடு செய்த நினைவேந்தல் நிகழ்வு என்றென்றும் தோழர்களை நினைவு கூறுவோம் எனும் தொனிப்பொருளில் வவுனியாவில் நடைபெற்றது. 55 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏப்ரல் போராட்டத்தின் போது உயிரிழந்த இளைஞர்களை நினைவு கூறும் பிரதான நிகழ்வாக இது அமைந்திருந்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். அந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையின் கீழ் இயங்குகின்ற தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு ஆட்சி பீடத்தை கைப்பற்றி இருக்கின்றது. அந்த ஆட்சி பீடம் எதிர்பார்த்தது வேறு எதுமல்ல, மாற்றம். இந்த நாட்டில் எங்களுடைய 71ஆம் ஆண்டு வீரர்களுடைய தேவை வேறு எதுமாக இருக்கவில்லை. இந்த நாட்டின் சமத்துவமான சமுதாயம், இந்த நாட்டின் இனவாதம் இல்லாத சமுதாயம், இனவாதம் இல்லாத ஒரே கட்சியாக இருந்தது வேறு யாருமல்ல, எங்களுடைய கட்சியாக. எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார். அதாவது மிகவும் தேவையுடன் பார்க்கின்றார்கள். நிச்சயமாக இந்த அரசாங்கம் என்பது எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார்கள், எங்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பார்கள், எங்களுக்காகவே போராடுகின்றார்கள், எங்களுக்காகவே பேசுகின்றார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. கையளிக்கின்ற பொழுது இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடாக கையளிக்கப்பட்டது. இந்த நாட்டில் அதனால் நாங்கள் கடந்த 1 வருடங்களாக கூடுதலாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு, அதனால் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வருகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தோம். அது இன்றைக்கு வெற்றிகரமான நிலையில் இன்றைக்கு மேலே வந்திருக்கின்றது. நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத, உங்களுக்கும் எங்களுக்கும் யாருக்குமே தொடர்பில்லாத ஒரு யுத்தம் வந்து எங்களை வாட்டி வதைக்கின்றது. எங்களை மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தையே வாட்டி வதைக்கின்றது. அதனால் அந்த சவால்கரமான நிலைமைகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். மக்கள் விடுதலை முன்னணியின் 55வது ஏப்ரல் வீரர்கள் நினைவு தின நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்திலும் நடைபெற்றன.